இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை குறித்து சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அது என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தற்போது ஒவ்வொரு அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். பெற்றோர் இருவரையும் இழந்த 50,000 குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயது வரை மாதந்தோறும் ரூபாய் 2,000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் அடுத்த அறிவிப்பு பார்க்கலாம். கலைஞர் கைவினை திட்டம் 19,000 கைவினை கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா மானிய நிதியாக ரூபாய் 74 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் தகுதியானவர்கள் விண்ணப்பித்தால் அவர்களுக்கு மானியம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக வங்கி கடன் உதவி சம்பந்தமான அறிவிப்பு. 10 லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 2.5 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவர்களுக்கு வங்கி கடன் உதவியாக வழங்கப்படும். தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து வங்கி கடன் பெறலாம். அடுத்ததாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சம்பந்தமான அறிவிப்பு. அரசு உதவி பெறும் பள்ளிகள் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மேலும் 3.14 லட்சம் மாணவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 600 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்கான அறிவிப்பு விலகியுள்ளது. நெக்ஸ்ட் அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமான அறிவிப்பு. இந்த திட்டத்திற்காக 13,807 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இதுவரை பலன் பெறாதவருக்கும் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்காதவர்கள் மற்றும் தகுதி இருந்தும் விண்ணப்பிக்க தவறியுள்ளது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்து விரிவான அறிவிப்பு வெளியாகும். அப்போது விண்ணப்பித்து தகுதியானவர்கள் எல்லாமே பயன்படும் என்று சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2,000 தற்சார்பு தொழிலாளர்களுக்கு இருசக்கர மின் வாகனம் வாங்குவதற்கு தலா ரூபாய் 20,000 மானியம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மகளிர் சுய உதவி குழுக்கள் சம்பந்தமான அறிவிப்பு. ரூபாய் 37,000 கோடி வழங்கிட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 10,000 சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும். இதில் தகுதியான நபர்களுக்கு கடன் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, மதுரையில் பார்த்தீங்கன்னா தலா 1000 மாணவிகள் பயன்பெறும் வகையில் மாணவியர் விடுதிகள் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்காக ரூபாய் 275 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக மகளிர் விடியல் பயண திட்டம் ரூபாய் 3,600 கோடி ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக கலைஞர் கனவு இல்லம் திட்டம் சம்பந்தமான அறிவிப்பு. ஊரக பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் புதிய வீடுகள் ரூபாய் 3,500 கோடி செலவில் கட்டி முடிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தகுதியான நபர்கள் இதற்கு விண்ணப்பித்து பயன்பெற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தமிழ்நாடு நிதி அறிக்கையில் வெளியான முக்கியமான சில அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.